நான் இவ்வளோ நாளா ஒருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணா பிரச்சனை சரியாகிரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வயசு ஆக ஆக தான் எனக்கு புரிய வருது, கம்யூனிகேட் பண்ணா மட்டும் போதாது. அந்த கம்யூனிகேஷன்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இருந்தா தான் அந்த கம்யூனிகேஷனுக்கே ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஆனா அது எல்லாமே ஒரு அர்த்தம் இல்லாம ஒரு வாய்ஸா தான் போய் முடியுது. ஒரு சொல்யூஷனே இல்லாத ஒரு டிஸ்கஷன். இந்த சோஷியல் மீடியால கூட நிறைய பேர் மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்களே, அந்த மாதிரி தான் நடக்கும். லைஃப்ல நம்ம நிறைய ஸ்டோரிகளை கேட்டிருப்போம். நம்ம ஃப்ரெண்டா, நம்ம ஃபேமிலியில, இல்லாட்டி நம்ம தெரிஞ்சவங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் பேசி பார்த்தேன், ஆனா எதுவும் சரியாகிற மாதிரி நம்மளுக்கு தெரியல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்களா, 2 பேரும் பேசுனாங்க, ஆனா புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் 2 பேருக்கிட்டையும் இல்லை. இங்க நம்ம என்ன பேசுறோம்னு முக்கியம் இல்லை, நம்ம யாருக்கிட்ட பேசுறோம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்ல ஒரு விஷயத்த சொல்ல போறீங்கன்னா, அது அந்த நபர் கேட்கிற மனப்பக்குவத்துல இருந்தாதான் அந்த விஷயத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இல்ல அது பதிலாக நீங்க போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் பேசுங்க.